நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஹலோ குமார். ஹலோ மனோஜ், லேட்டாக வந்துட்டேனா? இல்ல டைமுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜூலி, மீட் மிஸ்டர் குமார், நியூ அசிஸ்டன்ட் மேனேஜர். இவங்க ஜூலி, பிஆர்ஓ அண்ட் ஆஃபீஸ் இன்சார்ஜ். ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங். இவங்க டீனா, அவங்க ரூபி. ஹலோ. ஹலோ சார். குமார் என்ன மாதிரி இல்ல, இஸ் வெரி பஞ்சுவல் அண்ட் ஸ்ட்ரிக்ட். இப்படி சொல்லி சொல்லி அவங்க என்ன வில்லனா பார்க்க போறாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், வேலை நேரத்தில் வேலை செய்யணும், அதான் என்னோட பாலிசி. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதும் அது மட்டும்தான். ஷோர் சார். சரி வா, கேபினுக்கு போலாம். ஓகே, கம். உட்கார். உட்காரு மனோஜ். நான் உட்கார்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு தான் திருவனந்தபுரமே கிளம்பணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, பாய். ஜூலி, பாய். See you. பாய் சார். உங்களுக்கு ஒரு டீ கொண்டு வரட்டுமா? ப்ளீஸ், பிளாக் டீ. ஓகே சார். ஆதில், நம்ம இனிமே அடிக்கடி மீட் பண்ண வேணாம். யாரு கண்ணில் படுவோன்னு தெரியாது. அதே மாதிரி ஃபோன் பேசுறது ப்ராப்ளம் ஆயிடும். இப்பெல்லாம் அம்மா ரொம்ப செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவுக்கு ஏதோ டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு ரூம்குள்ள வராங்க, சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. மொபைல்ல நம்ம பேசிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சதுன்னா கதை முடிஞ்சது. அதுக்கு ஒரு வழி இருக்கு. வேற ஒரு மொபைல நான் உனக்கு தரேன். அத நீ யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சுக்கோ. ஒரு போனை அவங்களே எடுத்துட்டு போனாலும் இன்னொரு போன்ல நம்ம பேசிக்கலாம்ல. சூப்பர், நல்ல ஐடியா. சரி வா. அதோ அங்க இருக்காங்க, வா. மேடம், மேடம். என்ன? நாங்க நகைய கொஞ்சம் அடமானம் வைக்கணும். காட்டுங்க. மேடம், இதுவும் இருக்கட்டும். ஆபரேஷனுக்கு பத்தாம போயிடுச்சுன்னா? ஆபரேஷனா? யாருக்கு? பையனை ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு கேன்சர்னு. உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பணத்தை கொடுக்கலன்னா ஆபரேஷன் பண்றதுக்கு லேட் ஆயிடும். சீக்கிரம் பணம் கொடுங்க மேடம். உங்ககிட்ட ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கா? இருக்கு மேடம். இந்தாங்க மேடம். கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப லேட்டா போயிட்டா அப்புறம் பணம் கட்ட முடியாது. அதனாலதான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, தரேன். பாக்குறேன். விளையாடு. அடடா, அவுட் ஆயிட்டியா? சரி, மறுபடியும் விளையாடு. பாத்து பாத்து, பொறுமையா போ. அக்கா குடு. என்னது? குடு. என்ன கேக்குறடி? கொடுங்க அக்கா. கொடுங்க கொடுங்க கொடுங்க. என்னடி எதை கேக்குற? என்கிட்ட ஏதாவது கொடுத்து வச்சே என்ன? கொடுங்க கொடுங்கன்னு கேக்குற. எனக்கு சாக்லேட் வாங்கி வந்து தரேன்னு சொன்னீங்களே காலையில போகும்போது. ஐயோ,
நான் அதை மறந்தே போயிட்டேனே. சாரி சாரி. அம்முக்குட்டி வாங்க, நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். வேண்டாம். அதோ அந்த ரூம்ல ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா சாக்லேட் இருக்கு, சீக்கிரம் வா. எனக்கு வேண்டாம். இப்போ நீ வரல, எல்லா சாக்லேட்டையும் நானே சாப்பிட்டுருவேன். இப்பவே வந்தா நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். நீங்களே சாப்பிடுங்க, எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு வேண்டாம். வாய்ப்பே இல்லக்கா, இவளை அப்படிலாம் சமாதானப்படுத்தவே முடியாது. உங்களை மாதிரியே இவளுக்கும் அடம் ஜாஸ்தியா இருக்கு. டன்டடாய். ஹை சாக்லேட். அம்மாவோட ஃபேஸ் இப்பதான் பிரைட்டா இருக்கு. தாங்கக்கா, தாங்க. சாக்லேட்டை கொடுங்கக்கா, பாவம், ஏன் கெஞ்ச விடுறீங்க? அக்கா, அக்கா கொடுங்க. Thank you. அப்படினா நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்களா? அம்முக்குட்டி, அக்காக்கும் சாக்லேட்ல கொஞ்சம் தருவீங்களா? உங்களுக்கு தான் ஃப்ரிட்ஜ்ல நிறைய சாக்லேட் இருக்குல்ல, அத சாப்பிட்டா போதாதா? ஆஹா, வாயாடி குடு இத. ஆமா, அம்மா எங்கக்கா? உன் அம்மா பேங்க்குக்கு போயிருக்காங்க கோல்டு எடுத்துட்டு. ஆலிஸ் அக்கா தான் கால் பண்றாங்க. என்னாச்சு? ஹலோ அக்கா. அனு, நீ எங்க இருக்க? நானா வீட்ல இருக்கேன். இப்பதான் அக்கா வந்தேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஆபீஸ்ல இருந்து தான் பேசுறேன். நீ உடனே இங்க கிளம்பி வாயேன். அங்க வரணுமா? நான் இப்பதானக்கா இங்க வந்தேன். என்னாச்சு? நீ சீக்கிரம் வா. என்ன விஷயம்னு சொல்லுங்கக்கா. அது இன்னைக்கு அடமானத்துக்கு வந்த கோல்டு ஒரிஜினல் இல்லையா? ஒரிஜினல் இல்லையா? ஆமாடி, நான் அதை எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கு போனேன்ல, அதை செக் பண்ணிட்டு அவங்க தான் சொன்னாங்க. நீ சீக்கிரமா வா. சரிக்கா. என்ன விஷயம்க்கா? அது இன்னைக்கு 2 பேர் வந்து கோல்டு அடமானம் வச்சாங்க. அது ஒரிஜினல் இல்லைன்னு பேங்க்ல சொல்றாங்களா? ஐயோ, நிறைய கோல்டு இருந்ததாக்கா? வழக்கமா இந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் நடக்காதே. பேங்க்ல ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு இருப்பாங்க. எதுக்கும் நீங்க போயிட்டு வாங்கக்கா. சரி. இங்க சிசிடிவி கேமரா ஏதோ ஃபிக்ஸ் பண்ணலையா? இல்ல சார், ஆனா சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்பதான் ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஏன் இவ்வளவு நாளா ஃபிக்ஸ் பண்ணாம இருந்தீங்க? உங்க கம்பெனியோட நல்லதுக்காக தானே அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்றோம். ஆமா சார், ஆனா இது ஒரு ரெண்டல் பில்டிங்ன்றதுனால பில்டிங் ஓனர் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்காம எங்களால எதுவும் பண்ண முடியாது. அவர் ஃபாரின்ல இருக்கிறதுனால லேட் ஆயிடுச்சு சார். உங்களுக்கு இங்க லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? சின்ன ஒரு லாக்கர் இருக்கு, ஆனா அதுல நாங்க கோல்டு வச்சு பழக்கம் இல்ல. நாங்க பேங்க்ல கொண்டு போய் லாக்கர்ல வைக்கிறது தான் வழக்கம். அதுதான் சேஃபும் கூட. அதுதான் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, இன்னைக்கும் வழக்கம் போல நான் பேங்க்ல வைக்கிறதுக்கு தான் போயிட்டு இருந்தேன். அங்க போய் வைக்கும் போதுதான் கோல்டு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. நகை அடகு வச்சவங்கள டீட்டெயில்ஸை விசாரிச்சு பார்க்கணும். சில கேசஸ்ல அப்ரைசரோட நாலேஜ்ல இந்த மாதிரி திருட்டுத்தனம் நடக்கும். ஐயோ, அனுப்பமா அப்படிலாம் செய்ய மாட்டா சார். அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். எனக்கு அவ மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கு சார். இருக்கலாம், ஆனா போலீஸோட பார்வையில இப்ப அவங்களும் சந்தேகத்துக்குரியவங்க தான். உண்மையை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அவங்கள விசாரிச்சாகணும். அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி சார். அவ இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு நான் உறுதியா சொல்றேன். சரி, அந்த பொண்ணு வரட்டும். நாங்க விசாரிக்காம இருக்க முடியாதுல்ல. அனு வந்துட்டான்னு நினைக்கிறேன் சார். ப்ளீஸ், அனு பாவம். நான் வேணா கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். தயவு செய்து அவளை கஷ்டப்படுத்திடாதீங்க சார். பர்சனலாவே அவளுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு சார். ப்ளீஸ். என்னாச்சுக்கா? அனு, ஒரு தப்பு நடந்து போச்சுமா. மதியானம் உன்கிட்ட அடகு வச்சாங்கல்ல, அது ஒரிஜினல் கோல்டு இல்ல. கடவுளே, என்னக்கா இது? நீ சரியா கவனிச்சிருக்க மாட்ட. வா. உங்க பேர் அனுபமா தானே? ஆமா. நீங்க எவ்வளவு நாள் இங்க வேலை செய்றீங்க? 1 வருஷம் ஆச்சு சார். இதுக்கு முன்னாடி இப்படி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல சார். என்ன படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணல. கோல்டோட பியூரிட்டி செக் பண்றதுல நீங்க ஏதாவது டிகிரி வாங்கியிருக்கீங்களா? இல்ல சார். சார், இவகிட்ட ஆக்சுவலா ஒரு டேலண்ட் இருக்கு சார். கையில வாங்குற கோல்ட 1 நிமிஷம் பார்த்தா போதும், அது எவ்வளவு கிராம்ஸ் இருக்குன்னு அவ கரெக்டா சொல்லிடுவா. எந்த மிஷின்லயும் செக் பண்ண வேண்டாம். ஆனா இன்னைக்கு என்னாச்சு? அந்த திறமை போயிடுச்சா? இவ்வளவு திறமையான ஒருத்தங்க
இன்னைக்கு இவ்வளோ கோல்டு வந்திருந்தோம் அது ஒரிஜினல் இல்லைன்னு கண்டுபிடிக்க ஏன் இவங்களால முடியல? இது வரைக்கும் இப்படி ஒரு மிஸ்டேக் நடந்ததே இல்லை சார். இன்னைக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதுதான் எங்களுக்கும் தெரியணும். நாம் ஒன்று பண்ணுவோம், பேசாம என் கூட ஸ்டேஷனுக்கு வாங்க, மற்றதை அங்கே விசாரிச்சுக்குவோம். சார் அதெல்லாம் எதுக்கு சார்? நான் வேணும்னா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். ஸ்டேஷனுக்கு மட்டும் தயவு செய்து வர சொல்லாதீங்க. ஸ்டேஷனுக்கு வர்றது என்ன அவ்வளோ அவமான விஷயமா என்ன? இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லை. போலீஸும் ஜனங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட்டிவாக இருக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லுது. அதனால ஸ்டேஷனுக்கு வர்றத ஒரு பெரிய அவமானமா தயவு செய்து நினைக்காதீங்க. வாங்க போலாம். சார் ப்ளீஸ் அவளை கூட்டிகிட்டு போகாதீங்க ப்ளீஸ் சார். நாங்கள் என்ன தூக்குலையா போட்டு கொல்ல போகிறோம்? வா வந்து வண்டியில் இரு. ப்ளீஸ் சார். எனக்கு அவங்களோட டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட் வேணும். நான் அவங்கள விசாரிக்கணும். ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனால் தான் அது நடக்கும். அப்போ நாங்கள் எங்கள் காரில் வரோம் சார் ப்ளீஸ். சரி, இது ஒரு பொண்ணுங்கிறதுனால போலீஸ் ஜீப்பில் கூட்டிகிட்டு போகணுங்கிற பேர் வேண்டாம். ஆனால் உடனே கிளம்பி வந்துருமா? வந்துடுறோம் சார். நீ பயப்படாத அனு, அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, டென்ஷன் ஆகாத. என்ன நடந்ததுன்னு விசாரிக்க தானே. வா போயிட்டு வந்துடலாம். ஆட்டோ. அக்கா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? அம்மா கூட ஆட்டோவில் போயிருந்த சஜனா இருக்கால்ல, அவளுடைய அப்பா தான் நான். ஓ, அவளோட அப்பாவா? நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததில்ல. நான் வீடு வரைக்கும் கொஞ்சம் போகணும். அக்கா, உங்க பொண்ணு பேர்ல ஏதாவது கேஸ் இருக்கா? கேஸா? என்ன கேஸ்? இல்லையே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, நான் இப்ப அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன். அவங்க அங்கதான் இருக்காங்க. நீங்க என் பொண்ணு அனுவை பத்தி தானே சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாங்கக்கா, அனுபவம் எனக்கு நல்லா தெரியுங்க. அவங்க ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. கூட இன்னொரு லேடி இருந்தாங்க, கண்ணாடி போட்டு இருக்காங்க. எப்ப பாத்தீங்க? ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அந்த வழியா போகும்போது அந்த பொண்ணு நிக்கிறத பார்த்தேன். எதுவும் விசாரிக்க முடியல. சரி, நீங்க வண்டியை ஸ்டேஷனுக்கு விடுங்க. ஏதாவது பிரச்சனையாக்கா? என்னன்னு தெரியல, நீங்க வாங்க போலாம். என்ன ஆச்சுமா? என் பொண்ணு எங்க? அவ இப்ப வந்துருவா. அவகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்? ஏதாவது சொல்லுமா. கடவுளே, என்னோட பொண்ணு. அக்கா நீங்க வருத்தப்படாதீங்க, ஒன்னும் இல்லக்கா. அவ இப்ப வந்துருவா. ஒண்ணு இல்லங்கிற, ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. ஆபீஸ்ல இன்னைக்கு ஒருத்தவங்க நகை அடமானம் வைக்க வந்தாங்க. அனுதான் அதை வாங்கிக்கிட்டு பணம் கொடுத்து அனுப்புனா. உங்களுக்கே தெரியும்ல, நம்ம ஆபீஸ்ல ஒரு அளவுக்கு மேல நம்ம கோல்டு வச்சுக்கிறது இல்ல, அது சேஃபும் இல்ல. அதனால சேஃபா இருக்கட்டும்னு பேங்க்ல போய் அடகு வைப்பேன். அங்கன்னா அவங்க லாக்கர்ல நகை சேஃபா இருக்கும். நான் வழக்கம் போல இன்னைக்கு வந்த நகையெல்லாம் எடுத்துட்டு பேங்க்குக்கு போனேன். அங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அனு கிட்ட அடகு வச்சு எல்லா நகையும் டூப்ளிகேட்டுன்னு. கடவுளே. சட்டப்படி அவங்க போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடகு வைக்க பேங்க்குக்கு போனது நானா இருந்தாலும் அடகுக்கு வாங்கினது அவ தானே. அதனாலதான் அவகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. வேற எதுவும் பிரச்சனை இல்லக்கா. ஐயோ, என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லம்மா. அவளுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் அவகிட்ட விசாரிச்சிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. முதல்ல அவங்க என்ன கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு விசாரிச்சாங்க. இப்ப அனுவை கூப்பிட்டுருக்காங்க, அவ்வளவுதான்க்கா விஷயம். விட்டுருவாங்கல்ல? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையாக்கா? நான் தான் சொல்றேன்ல, அனுவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவ இப்ப வந்துருவா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்னு அந்த ஆட்டோக்காரர் சொன்னப்போ என் மனசே என்கிட்ட இல்ல. என்ன இருந்தாலும் அவளையும் நான் கூடவே என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அக்கா நீங்க இங்க வாங்க. நீங்க சொன்னதுதாங்க கரெக்ட். அவ என் கூட தங்கறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் அனுவை எப்பவுமே என்னோட தங்கச்சா தான் பாத்திருக்கேன். எவ்வளவு நாள் ஆனாலும் அவ என் வீட்டுல தங்கலாம். ஆனா பொம்பளை பசங்க இப்படி வெளியே வந்து தங்கறது அவ்வளவோ சரியில்லக்கா. நான் எப்படி இந்த விஷயத்த அவகிட்ட சொல்ல முடியும்? ஒருவேளை நான் சொல்லிட்டா அவ என் வீட்டுல தங்கறது எனக்கு பிடிக்கலன்னு நினைச்சிட மாட்டா. அதனால நீங்களே அவகிட்ட பேசி அவளை கூட்டிட்டு போங்கக்கா, அதுதான் நல்லது. உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. என்னோட உலகமே என் பொண்ணுங்க மட்டும்தான். அவங்க இல்லாம ஒவ்வொரு நாளும் நெருப்பு மேல இருக்கிற மாதிரி இருக்க.
இனிமே நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். அனு வரட்டும், நான் அவகிட்ட பேசுறேன். கோல்டு அடகு வைக்க வந்தவங்க இது வரைக்கும் யாருன்னு தெரியாததால நாங்க நினைச்சோம்னா உன்னையவே இதுல குற்றவாளி ஆக்க முடியும். ஐயோ, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இருக்கலாம், ஆனா சட்டத்தோட பார்வையில பார்த்தா நீங்களும் சந்தேகத்துக்குரியவங்க தான். அப்ரைசஸோட உதவியோட டூப்ளிகேட் நகையை அடகு வச்சு பேங்கையே ஏமாத்தின சம்பவங்கள்லாம் இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இதுலயும் எப்படி நடந்திருக்கலாம்ல? சார், நான் நிரபராதி சார். வழக்கமா சீட்டிங் பண்றவங்களுடைய போட்டோவெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட காட்டலாமா சார்? ஒருவேளை அவங்கள யாராவது வந்திருந்தா? சரி, அந்த போட்டோஸை காட்டுங்க. இங்க வாமா. இந்த போட்டோஸ்ல உங்ககிட்ட நகையை அடமானம் வச்சவங்க இருக்காங்களாம் பாரு. நல்ல கவனமா பார்த்து சொல்லுமா. இவங்களா? இல்ல. இது இல்ல சார், இல்ல. இவரா? இவங்களும் இல்ல. இதோ இந்த ஆள் தான். இந்த ஆள் தான். கன்ஃபார்மா தெரியுமா? கன்ஃபார்மா தெரியும். இந்த ஆள் தான் சார் வந்தான். யார் அது? வர்க்கல் சாகுல் அமீது சார். அவன் வழக்கமா அப்படி பண்றவன் தான் சார். எல்லா ஸ்டேஷன்ஸ்க்கும் மெசேஜ் கொடுத்துரு. ஓகே சார். தேங்க்யூ மேம். சரிம்மா. அம்மாடி அனு, அனு, அவங்க என்ன சொன்னாங்க? போக சொல்லிட்டாங்க. விசாரணைக்கு மட்டும் வரணும்னாங்க. அப்புறம் உங்ககிட்ட நாளைக்கு நம்ம ஆஃபீஸோட லைசன்ஸ் பேப்பர்ஸ் மற்ற பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டேஷன்ல கொண்டு வந்து காட்ட சொன்னாங்க. அனு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல. அனு, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக தான் அக்கா இங்க வந்திருக்காங்க. நான் இங்கே வரல. நாம கிளம்பலாம்க்கா, வாங்க. அனு, உன் அம்மா விட்டு பிரிஞ்சு 4-5 நாள் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் எப்ப வருவீங்கன்னு நான் அந்த வீட்ல ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேம்மா. ஆனா உங்களுக்கு நான் வேண்டாதவள ஆயிட்டேன்ல, அப்புறம் நான் ஏன் உயிரோட இருக்கணும்? அனு, பாவம் அக்கா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த வீட்ல இவங்க தனியால எத்தனை நாளைக்கு தான் அங்க இருக்க முடியும்? நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க போறேன்னா அக்கா அங்க தனியா இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பேசாம அக்காவையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடலாமே. என் வீட்டுல அக்காவும் தங்கறதுக்கான இடம் இருக்கு. அம்முவை எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணாதான் நான் வீட்டுக்கு வருவேன். அம்முவை அங்க இருந்து கண்டிப்பா அனுப்ப முடியாது. சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா அம்மு நான் எங்கேயும் விட மாட்டேன். இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. உங்க வார்த்தையை நம்பலாமா? இன்னும் என்ன, உனக்கு பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்களா? அதான் அம்மா ஒத்துக்கிட்டாங்கல்ல. நீ வந்து வண்டியில உட்காரு. நம்ம வீட்டுக்கு போய் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு போகலாம். நானே உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் டிராப் பண்றேன். அக்கா வாங்க. மனோவா, என்னப்பா இவ்வளவு தூரம்? நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்க. நீ எதை பத்தி என்கிட்ட பேச வந்திருக்க? கல்யாணத்தை பத்தியா? ஆமா. அனுக்கிட்ட கல்யாணத்தை பத்தி நீ சமீபத்தில் பேசுனியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பேசினேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொன்னா. அதையே தான் அவ எங்ககிட்டயும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு என்ன காரணம்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறா. அம்மாவை பிரிய முடியலன்னு தான் அவ என்கிட்ட சொன்னா. விஷயம் அதுதான். ஆனா எங்ககிட்ட அதை பத்தி ஓப்பனா சொல்றதில்ல. அவ தான் அம்மாவோட அம்மான்னு உனக்கு தெரியும்ல. அந்த பாசம் அவங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும், உண்மை தெரிஞ்சாலும் தெரியலன்னாலும். ஆனா அனு இப்ப இருக்கிற நிலைமை கொஞ்சம் ஆபத்தா தான் இருக்க. அளவு கடந்த ஒரு பாசம். அது புரிஞ்சதுனால தான் நாங்க அம்மாவையும் அவளையும் பிரிச்சு வைக்கலான்னு பார்த்தோம். அதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சோம். அம்மாவை கூட்டிட்டு போகவும் வந்தாங்க. ஆனா அனு எவ்வளவு சொல்லியும் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு கோச்சிட்டு அவ அம்மாவை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னா பாரு. கடைசியில பத்மஜாவே நேர்ல போய் அவகிட்ட கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் அவ வீட்டுக்கே திரும்பி வந்திருக்கா. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வீட்டுல அப்பாவும் அம்மாவும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு நாள் அவங்க தான் எதிர்பார்ந்தாங்க. இப்ப அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு மேலேயே இப்ப எது தடையா இருக்குன்னு கேக்குறாங்க. என் கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் சுப்ரியாக்கு நடத்தணும். இப்படியே போச்சுன்னா உங்க கல்யாணம் அவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு எனக்கு கொஞ்சம் கூட தோணலப்பா. முன்னெல்லாம் நானும் என் தங்கச்சியும் சொல்ற வார்த்தையை மீறி ஒரு வார்த்தை கூட அவ பேச மாட்டா. இப்போ என்னோட அண்ணா எல்லாமே தன்னோட இஷ்டம் தாங்கிறா. எனக்கு என்ன செய்யறதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது.
அம்மாவும் அப்பாவும் வீட்டுல தொல்லை பண்றாங்கன்னு தான் நான் திருவனந்தபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போறேன். அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்காவது நான் நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறேன். ஆனா நான் வரும்போதெல்லாம் அப்பாவும் அம்மாவும் இதே கேள்வியை கேட்கறாங்க. அவங்கள குத்தம் சொல்ல முடியுமாப்பா? அவங்க கடமையை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும்னு தானே அவங்களும் ஆசைப்படுவாங்க. அனுவோட மாமாங்கிற முறையில் நான் உன்கிட்ட இப்படி பேசக்கூடாது, ஆனால் என்னால் சொல்லாமையும் இருக்க முடியல. நீ பேசாமல் உன் வீட்டில் பேசி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அனு ரொம்ப மோசமானவங்கிறதுனாலையோ உனக்கும் அவளுக்கும் செட் ஆகாதுங்கிறதுனாலையோ நான் இதை சொல்லலை. கல்யாணம் எப்போ நடக்கும்னே சொல்ல முடியாமல் இழுத்துட்டு போகிறதுனால தான் நான் இதை சொல்கிறேன். உன் வருத்தத்தை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நான் மோசமானவன் இல்லை. ஆனா அனுவை தவிர வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சத்தியமா என்னால முடியாது அங்கிள். என் வீட்டுல பல தடவை அதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. நான் தான் அதெல்லாம் தட்டி கழிச்சேன். என் அப்பாவும் அம்மாவும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அனு பாசிட்டிவா ஒரு பதில் சொல்லுவான் தான் நான் எதிர்பார்த்தேன். நான் பார்த்த வரைக்கும் அம்முவை ஒதுக்கிட்டு உடனே ஒரு கல்யாணம் பண்ணிக்க அவ தயாராவான்னு எனக்கு தோணவே இல்லை. அதனால தான் நீ வேற எந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராகுன்னு நான் சொல்றேன். ஒருவேளை வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்றத அந்த கடவுள் விரும்பல போல. ஆனா என்னால அனு அப்படி மறக்க முடியாது அங்கிள். மனசுக்கு பிடிச்சாலும் வேண்டான்னு அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போக என்னால சுத்தமா முடியாது. எதுக்கும் நீ ஒன்று பண்ணு, அனுவை பார்த்து நிலைமையை விவரமா எடுத்து சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் வெளிப்படையா பேசும்போது ஒருவேளை அவ மனசு மாதிரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, மறுபடியும் அவகிட்ட பேசி பார்க்கறேன். வரேன். உங்களை டிராப் பண்ணுமா? இல்ல, நான் இந்த வழியா போறேன். சரி. பொண்ணு இப்படி பார்க்கும்போது ஏய் என்ன இங்க பாருடா, ஓவரா ஏதாவது பேசுன? நான் ஓவராலாம் பேசல, உண்மையை தான் சொல்றேன். உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ரொம்ப லக்கின்னு தோணுது. அந்த கடவுள் இவ்வளவு நல்ல பொண்ணை எனக்கு காட்டினாரே என்ன. நீ பொய் சொல்றேன்னு எனக்கு தெரியும். நான் உண்மையை தான் சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சோசியல் மீடியால தானே பழக்கமானோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நம்ம சேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தானே நம்ம நேர்லயே மீட் பண்றோம். உண்மையிலேயே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் அசந்து போயிட்டேன். சோசியல் மீடியால நீ அப்லோட் பண்ண போட்டோஸ் எல்லாம் விட நீ நேர்ல எவ்வளவு அழகா இருக்கன்னு தெரியுமா உனக்கு? நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ இருக்க. போட. உண்மையை சொல்லணும்னா நான் சொர்க்கத்துல கூட இல்லை, அதுக்கும் மேல நான் அப்படியே மிதந்துகிட்டே இருக்கேன். ஐயோ, நீ சிரிக்கிறத நாள் முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம். இப்ப எல்லாமே பெரிய தலைவலியா போச்சுமா. அப்ப நீங்க உடனே போய் லைசென்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்ல? வேற வழியே இல்ல. கெட்ட நேரத்துல எல்லாம் தப்பா நடக்கும்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம விஷயத்துல அது அப்படியே நடக்குது. இருந்தாலும் அனு அக்கா எப்படி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு தடவை பார்த்தாலே கோல்டு எவ்வளோ பியூர்னு சொல்றவங்க கொஞ்ச நாளாவே அவ நிம்மதியாவே இல்லைல்ல. எப்ப பார்த்தாலும் பிரச்சனைன்னு இருக்கா. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அன்னைக்கும் அவ ரொம்ப வருத்தமா இருக்கிறத நான் நல்லாவே கவனிச்சேன். அனு அக்கா வந்துட்டாங்க. விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ இன்னும் வருத்தப்படுவா. நீ வா. இன்னைக்கு நீயும் வந்திருக்கியா? இப்போ வெக்கேஷன் தானக்கா. நான் தனியா இருந்த வீட்ல என்ன பண்ண போறேன்? வீட்ல போர் அடிக்குது, அதனாலதான் இங்க வந்துட்டேன். இந்த பொண்ணு எப்படியெல்லாம் போய் சொல்றா பாரு. வெக்கேஷன் தானேன்னு வீட்ல எப்பவுமே படுத்து தூங்க வேண்டியது. பகல்ல கூட தூங்கிட்டு இருக்கா. எப்பவுமே டிவிலையும் லேப்டாப்லயும் படம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அதனாலதான் இங்க வர சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். அவ சொல்றத பத்தியா? போர் அடிக்குதுன்னு இங்க வந்தாலாம். பகல்ல எதுக்காக தூங்குற? போர் அடிச்சதுனால தானே. அப்போ நம்ம ரெண்டு பேரும் சொன்னது ஒண்ணுதானே? ஆட போடி. அனு, நீ எப்போ வருவா காத்துக்கிட்டு இருந்த? ஏங்கா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சின்ன பிரச்சனை தான். என்னக்கா, அந்த கேஸ் விஷயமா? அத நான் சொல்றேன், நீ இப்படி உட்காரு. அந்த சீட்டிங் பண்ணவன நேத்து கொல்லத்துல வச்சு கைது பண்ணிருக்காங்க. அந்த பொம்பளைக்கு 20,000 ரூபாய் இவன் பணம் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அந்த பொம்பளை புனலூர்ல இருந்து வந்திருக்காளாம். அவங்கள தேடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பணம்? கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் அந்த ஆள் செலவு பண்ணிருக்கான்.
மற்றதெல்லாம் வாங்கியாச்சு. மீதியெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. அது பரவாயில்ல. திருடனையும் பிடிச்சாச்சு, அந்த பணத்தையும் வாங்கிட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம்னு வெயி. அந்த ஆளுக்கும் உனக்கும் முன்ன பின்ன பழக்கம் இல்லைன்னு போலீஸ் விசாரிக்கும் போது அந்த ஆளே சொல்லியிருக்கான். அதனால நீ இன்னும் பயப்பட வேண்டாம். இப்பதான் நிம்மதியா இருக்கு. அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா அதனால வேற ஒரு ஆபத்து வந்திருக்கு. என்னாச்சுக்கா? நம்ம கம்பெனியை இப்போதைக்கு லாக் பண்ண வேண்டிய நிலைமை. லாக் பண்ணணுமா? ஏன்க்கா அப்படி? நாம அன்னைக்கு லைசன்ஸ் ரினியூவல் பண்றதுக்கு அப்ளை பண்ணியும் லைசன்ஸ் இன்னும் கிடைக்கலல்ல. இந்த கோல்டு பிரச்சனை வந்ததுனால வெரிஃபிகேஷனுக்காக பேப்பர்லாம் நான் ஸ்டேஷன்ல கொடுத்துருந்தேன். அங்க அவங்க செக் பண்ணி பார்த்ததுல நம்மளோட லைசன்ஸ் வேலிட் இல்ல. அதனால லைசன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம எந்த புது வேலையும் பார்க்க முடியாது. இது வரைக்கும் நகையை அடமானம் வச்சவங்க வரைக்கும் நகையை திருப்பி கொடுக்கறதுக்கு ஆபீஸ் ஓபன் பண்ணலாம், அவ்வளவுதான். ஐயோ அக்கா, என்னக்கா இப்படி ஆயிடுச்சு? என்னாலதான் இதெல்லாம். இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லக்கா. அதை பத்தி பேசுறதுனாலயோ வருத்தப்படுறதுனாலயோ எந்த பிரயோஜனம் இல்ல. எது நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இல்லனா நீயே அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. எத்தனை வருஷமா நான் லைசன்ஸை ரினியூவல் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அதுல எந்த தடையும் இருந்ததில்ல. அது போல நீ எவ்வளவு நாளா இங்க வர கோல்டெல்லாம் செக் பண்ணி அனுப்பிட்டு இருக்க. ஒரு தடவையாவது இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கா? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்னால இவ்ளோ பெரிய தப்பு நடந்திருக்கு. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியலக்கா. அதுதான் நானும் சொல்றேன். இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு, அது நடந்திருக்கு. அதனால அத பத்தி யோசிச்சு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வா. என்னக்கா நீங்க எதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க? இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. வாங்க. சந்தோஷ் பாபு, கொஞ்சம் இங்க வாங்கடா. ஒரு சின்ன பிரச்சனைடா. என்ன ரூபேஷ், என்னாச்சு? அந்த ராமச்சந்திரன் வந்துட்டு இருக்கான்டா. அவன் கொஞ்ச நாளா என்னை ஏமாத்திட்டு இருக்கான்டா. அவனை சும்மா விடக்கூடாதுடா. நல்லா யோசிச்சு தான் சொல்றியா? அவன் ஏற்கனவே ஏடா கூடமான ஆளு. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நீ என் கூட இருந்தா மட்டும் போதும். கொஞ்சம் நில்லுங்க சார். அப்படியே போனா எப்படி? நீ இது வரைக்கும் என்னை ஏமாத்துனதெல்லாம் போதும். மரியாதையா என் பணத்தை எடுத்துக்க. ரூபேஷ், உன் பணத்தை நான் கொடுத்துருவேன்டா. ஒரு சின்ன வியாபாரம் போயிட்டு இருக்கு. நல்லபடியா முடிஞ்சதுன்னா டபுள் மடங்கா வைக்க. கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் நம்ம கையில வரப்போகுது. எனக்கு என் காசை கொடுத்தா போதும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல கிடைக்கிற லாபம் நீ எடுத்துக்கோ. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்னடா திடீர்னு வரப்பா பேசிக்கிட்டு இருக்க? வா, நம்ம 2 பேருக்குள்ள எத்தனை வருஷம் பழக்கம், அதெல்லாம் மறந்துட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் யோசிச்சு தான் நான் இவ்வளோ நாள் சும்மா இருந்தேன். இன்னைக்கு என் பணம் கடிச்சே ஆகணும். எனக்கும் உங்ககிட்ட உன் பணத்தை கொடுக்கணும் தான் தோணுது. ஆனா எடு இல்லையே. என் கையில இருந்தா உன்கிட்ட கேட்காம உன் கையில கொடுக்குறவன் தான் நான். அது உனக்கு தெரியும்ல. நீ அது இதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு மட்டும் பார்க்காத. எனக்கு என் காசு வேணும். டேய், என் கையில பணம் இப்ப இல்லடா. நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். பணத்தை கொடுத்துட்டு இங்கிருந்து போ. வாங்கின பணத்தை திருப்பி தெரியாது. சம்பந்தம் இல்லாத ஆளு நீங்களா? வாங்கின பணத்தை திருப்பி கொடுறானா சுத்தா பழகி இருக்கோம். நான் வாங்குறேன், நான் கொடுக்க போறேன். நீங்க யாரா கேக்குறதுக்கு? அண்ணா, இங்க ராமச்சந்திரன் ஒருத்தர் இந்த ஜங்ஷன்ட்ட இருப்பாருன்னு சொன்னாங்க. யார் அந்த குடிகார ராமச்சந்திரனா? அது தெரியல. ஆனா ஒரு வீடு புரோக்கர். ஒரு வாடகை வீடு கேட்டிருந்தேன். அவனே தான். அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல தகராறு நடக்குது பாத்தீங்களா? அந்த கும்பல்ல இருக்கான் பாரு. குடிச்சிருக்காரு அவரு. வீடு பக்கதான் வந்தேன். இன்னைக்கு வேலை நடக்குமா? அவர் குடிச்சிருக்காருன்னு நினைக்காதீங்க. அவன் மனசு வச்சானா நீங்க கேட்கறத விட 10 மடங்கு செஞ்சிருவான். ரொம்ப திறமையான ஆளுதான். நீங்க அவரை போய் பாருங்க. ராமச்சந்திரன் பத்தி உங்களுக்கு தெரியல. விடுங்க. உங்கள ராமச்சந்திரன் யாரு? நான் தான் சார் ராமச்சந்திரன். நான் தான் ராமச்சந்திரன்.
டேய் நான் உனக்கு பணம் தருவேன். சாரி எனக்கு பணம் தர வேண்டியது இருக்கு. அதை வாங்கணும்னு உன்கிட்ட தருவேன். புரியுதா? தருவேன். தருவேன்டா. தருவேன். டேய் தருவேன். தருவேன். நின்றா. வாங்க. ஏய் தரேன்டா. நீங்க தான் ராமச்சந்திரனா? நான் தான் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போங்க. நீங்க வாங்க சார். ஏறுங்க சார். தரங்க. போங்க சார். வண்டியில் உட்காருங்க. டேய் நான் இதை வரேன். யாரா அவன்? யாரு? எனக்கு என்ன தெரியும்? இல்லாத பணத்தை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்குறது? கொஞ்சம் டைம் கொடுடானா அது கூட கொடுக்க மாட்டேன்றான். நான் எது வாங்கினாலும் கரெக்டாக திருப்பி கொடுத்துருவேன். அது பணமாக இருந்தாலும் சரி அடியாக இருந்தாலும் சரி. அவனுக்கு இருக்கு ஒரு நாள். ஐயோ சார், சரியான நேரத்தில் தெய்வம் மாதிரி வந்து நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க. இல்லைனா இந்த சண்டை ஸ்டேஷனில் தான் போய் முடிஞ்சிருக்கும். சார் தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ சார், என்னை இங்கேயே இறக்கி விட்டுருங்க, நான் இறங்கிக்கிறேன். ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். நீங்க என்ன தானே விசாரிச்சுட்டு வந்தீங்க? என்ன விஷயம் சார்? இங்க நடந்த சண்டையை பார்த்து மிரண்டு போய் உட்காந்துருக்கீங்க போல இருக்கு. சார் அதெல்லாம் அடிக்கடி நடக்கிறதா சார், ஃப்ரீயா விடுங்க. என்ன விஷயம் மட்டும் சொல்லுங்க. எனக்கு ஒரு வீடு வேணும் வாடகைக்கு. ஐ அதுக்கு என்ன அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டா போச்சு. உங்கள்கிட்ட கொடுத்தா வேலை நடக்குமா? அது என்ன சார் அப்படி கட்டிட்டீங்க? உங்களோட வேலை முடிஞ்சிச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ராமச்சந்திரனை பத்தி தெரியல, அது மட்டும் இல்ல நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்கல்ல. நீங்க கனவு கண்டதை விட நான் ஒரு சூப்பர் வீட உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் சார். சார் இப்படி நிறுத்துங்க சார், நான் இறங்கிக்கிறேன். ஆமா சார், உங்க பேர் சொல்லவே இல்லையே. குமார், கிரண் குமார். ஓ என்ன சார் சண்டை போறதை பார்த்தோன்னா முறப்பா பேசுறீங்க? அதெல்லாம் வழக்கமா நடக்கிறதா சார்? நான் தான் அப்பவே சொன்னல, அவனுக்கு நான் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது உண்மைதான். அதை நான் கொடுக்க தான் போறேன். ஆனா அதுக்காக அவன் அடிக்கடி என்கிட்ட வம்புக்கு வந்தா நான் என்ன பண்ணுவேன்? நீங்களே சொல்லுங்க சார். என்னடா இருந்தாலும் வழியில சண்டை போட்டுட்டு இருக்கானேன்னு யோசிக்கிறீங்க போல. கௌரவமா வாழக்கூடாதான்னு நினைப்பீங்க. கரெக்டு தான் சார், அப்படியே வாழலாம். அப்படி இந்த ராமச்சந்திரன் வாழ்ந்திருக்கான். அது ஒரு பெரிய கதை சார். சார் நான் என் கதையை சொல்றேன், நீங்க வெளியே வாங்க. அட வாங்க சார். அது சார் எனக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா. ஆனா இப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு என்ன ஆக போகுது? எனக்கு தான் ஆச்சு. இப்ப யாருக்கும் வேண்டாதவனா ஆயிட்டேன். இந்த டாக்டருங்க ரூமுக்கு வெளியில எழுதி வைப்பாங்கல்ல, டாக்டர் இன் டாக்டர் அவுட்னு, அதே மாதிரிதான் என் குடும்பத்திலையும் புருஷன் அவுட் மனைவி இன்னுன்னு. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டீங்களா? அவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்தி வாழலாம்ல. நீங்க இப்ப கேட்டதான் நியாயம். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு சார் இதுக்கு முன்னாடி. இப்ப அதுவும் இல்ல. கொஞ்ச நாளா நான் இந்த ஊர்ல இல்ல சார். அந்த நேரத்துல அவ, அதான் என் மனைவி, குழந்தைய கூட்டிட்டு ஊரை விட்டு போயிட்டா. அது சரி. அப்போ உங்க வைஃப் ஊரை விட்டு போயிட்டாங்களா? என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு போயிட்டாங்க. ஆனா நான் அப்படி விட்டுருவேனா? தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப எங்க தான் இருக்கா. என் பிடியில இருந்து அவளை ஈஸியா தப்பிச்சிட முடியுமா? அவளால போட்டு தள்ளிடுவேன். அது சரி. அப்படின்னா அடிதடியில மட்டும் சம்மந்தப்படுற ஆள் இல்ல சார், கொலையும் பண்ணுவீங்க போல. சார் நான் அப்படிலாம் எல்லாரையும் கொல்ல மாட்டேன் சார். என் பொண்டாட்டிய, அவளை மட்டும்தான். எனக்கு துரோகம் பண்ண என் பொண்டாட்டிய கொல்றதுக்கு உரிமை எனக்கு இல்ல. நம்ம ஆம்பளைங்க சார், எப்படி கொல்லாம இருக்கிறது? அதெல்லாம் போகட்டும் சார். சார் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வீடு வேணும்? இண்டிபெண்டா வேணுமா, இல்ல பிளாட்டா வேணுமா, இல்ல எப்படி வேணும்னு சொன்னாதானே நான் பார்க்க முடியும். சார் தைரியமா சொல்லுங்க சார். சார் நான் சரக்கு போட்டிருக்கேன் தான், ஆனா போதெல்லாம் இல்ல. நான் திருவனந்தபுரத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். இங்க ஒரு கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன். ஓ மேனேஜரா? இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர். இல்ல அசிஸ்டண்டா இருந்தாலும் மேனேஜர் தானே. நல்ல சம்பளம் கிடைக்குமே. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும்.
ஃப்ளாட்டாக இருந்தாலும் ஓகே தான். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். 3 நாள், அதிகமாக போனால் 1 வாரம். அதுக்குள்ள நீங்க தங்குறதுக்கு புது வீட்டை நான் ரெடி பண்ணி தரேன். நான் இப்போ பாரடைஸ் ஹோட்டலில் தங்கியிருக்கேன். வீடு செட் ஆனதும் எனக்கு கால் பண்ணுங்க. என்னோட கார்டு இந்தா. சரி சார், கூடிய சீக்கிரத்தில் என்கிட்ட இருந்து கால் வரும். நீங்க கிளம்புங்க, பார்ப்போம். உனக்கு அட்வான்ஸ் ஏதாவது வேணுமா? ஐயோ சார், எனக்கு முதல்ல வேலை, அப்புறம் தான் கூலி. இதுதான் இந்த ராமச்சந்திரனோட பாலிசி. எப்பயாவது கடன் வாங்குவேன், ஆனா அட்வான்ஸ் வாங்க மாட்டேன். அது அப்படிதான் சார். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு சார். சார், உங்க வீட்டு விஷயத்தை ஏன்ட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சார், நான் கால் பண்றேன். ஓ, அண்ணா, நீ வந்துட்டியா? வா 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 வா. அட வாடா. என்ன அடிக்கிறதுக்கு யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கியா? யாரும் இல்லையா? இல்ல, எனக்கு என் பணம் கிடைச்சா போதும். அதை தரேன்னு சொல்லி தானே என்ன கூப்பிட்டீங்க. அப்போ உனக்கு என் பொண்ணு வேண்டாமா? வேண்டாம், எனக்கு பணம் கொடுத்தா போதும். டேய், நீ இப்ப இப்படி சொன்னா என் பொண்ணை இப்ப யாரா கட்டிப்பா? இது எவ்வளவு பெரிய துரோகம்னு தெரியுமா? எப்படிரா உன்னால எப்படிரா என் பொண்ணை உன் மனசுல இருந்து தூக்கி எறிய முடிஞ்சு? முதல்ல நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறன்னு வேற சொன்ன, பொண்ணு பார்க்க வேற வந்த. ஆனா இப்போ நீ அவளை வேண்டான்னு சொல்றது என்னையும் என் பொண்ணையும் அவமானப்படுத்துறதுக்கு சமல்ல? அதான் உங்க பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ஒத்துக்க மாட்டாள்ல. அவ சம்மதம் இல்லாம நான் மட்டும் ஒத்துக்கிட்டு என்ன பண்றது? இங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. நீ ஒண்ணு பண்ணு, நீ இப்படி உட்காரு. அட உட்காரு. இங்க பாரு, ரொம்ப பந்தாலா பண்ணாத. மாமனார் முன்னாடி உட்கார மாட்டா, ஆனா மாமனாரை மட்டும் போட்டு அடிப்ப. அட பந்தா கட்டுறேன் பாரு, உட்கார. அட உட்காரா. நீ முதல்ல இது அடி, நான் சொல்றேன். இது எனக்கு வேணாம், எனக்கு பணம் கொடுத்தா மட்டும் போதும். நான் பணத்தை நான் தந்துடுறேன், இந்த இதை மட்டும் குடிச்சிரு. டேய், இதை குடிச்சா உன் வருத்தம் எல்லாம் போயிடும். குடி. டேய், குடினா குடிக்கணும், அதுதான் மரியாதை. இதை குடி சொல்றேன், இதை குடி. குடி 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 குடிடா. கல்ஃப் அடி. அது டேய் மருமகனே, இந்த விஷயத்துல மாமனாரை மிஞ்சி நீ எங்கேயோ போயிருவ போல இருக்கே. உங்களை ஆளை வச்சு அடிச்சதுக்கு தயவு செய்து மன்னிச்சிடுங்கண்ணே. எல்லாத்தையும் மன்னிச்சு என் பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்துடுங்கண்ணே. டேய், நான் உனக்கு பணம் கொடுக்கிற எண்ணத்துல உங்கள பேசவே இல்லை. ஏனே? அதுக்கு பதிலா நான் உனக்கு என் மகளை கட்டித்தர போறேன். டேய், அப்பதான்டா நம்மளுடைய சொந்த நிலைக்கும். இல்லனா நீ பாட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு போயிடுவ. அது நடக்காது. நம்ம சொந்த என்னன்னைக்கு நினைச்சிருக்கணும்னா அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஆகணும். டேய், என் பொண்ணு உனக்கு சொந்தமாக வேண்டியவ. இதெல்லாம் நடக்கிற கதையான. முக்கியமா அவளுக்கு என்ன பிடிக்கல, அவதான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண முடிவு எடுத்துட்டாங்க. யாரு? அந்த மனோவையா? அதெல்லாம் நம்மள மீறி நடந்துருமா? அந்த கல்யாணம் நடக்காது. நான் சொல்றேன், அவளை நீதான் கட்டிக்கிற. ஆனா அவளுக்கு உன் மேல கொஞ்சமாச்சும் அன்பு வரணும்னா நீ பொறுத்துதான் ஆகணும். அத நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சரி பண்ணிக்கிறேன். ஆனா உங்களுக்கும் பொண்ணுக்கும் தான் ஆகாத. நீங்க சொன்னா அவ கேப்பாளா? ஏய், அது ஏன் பொண்ணுடா? நான் சொன்னா கேப்பா, இல்லனா நான் கேட்க வைப்பேன். அதுக்கெல்லாம் என்ன மந்திரம் போடணும்னு எனக்கு தெரியும். இதேதான் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, ஆனா எதுவுமே நடக்கலையே. அட போடா, இத நீ முதல்ல அடி. இப்பெல்லாம் முன்ன மாதிரிலாம் எதுவும் இல்ல. இனிமேதான் என் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. களத்துல இறங்கி விளையாட போறேன். டே, கிட்டத்தட்ட நான் 10 வருஷம் ஜெயில இருந்தவன்டா. அங்க இருந்து கத்துக்கிட்டதெல்லாம் அப்படியே விட்டுற முடியுமா என்ன? லாஸ்டா என்ன பண்றதுதான் முடியும் உங்களுக்கு. டேய், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். பெரிய மீன் வரும்போது தான்டா தூண்டில போடணும். அப்பதான் கையில ஏதாவது சிக்கும். அப்படி ஒரு மீன் இப்ப என் தூண்டில சிக்கி இருக்கு. மீனா?
நீங்க மீன் பிடிக்கிறதுக்கு வேற போயிட்டீங்களா? அது சாதாரண மீன் இல்லடா, அது நல்ல பெரிய சொரா மீனுடா. நான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா என்னோட வழிக்கு கொண்டு வந்துருவேன். இனிமேதான் என் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன். உங்களை ஒருத்தர் கார்ல தேடிட்டு வந்தாரு, அவரை பத்தியா சொல்றீங்க? அட அவனே தான்டா. டேய் நீ பெரிய புத்திசாலி தான்டா. அந்த சூறாவோட பேரு குமாருடா. அவனையும் என்னுடைய பொண்ணையும் வச்சு நான் ஒரு கேம் விளையாட போறேன். என் பொண்ணு அவனுக்கு தான். அப்ப எனக்கு தானே தரேன்னு சொன்னீங்க. ஏய் நிஜமாவே அதான்டா உண்மை. எப்பவுமே பொண்ணு உனக்கு தான். என் ஆட்டமே வேற. என் பொண்டாட்டி நானும் பரம எதிரின்னு உனக்கு தெரியும்ல, அதனாலதான் இவளை இந்த குமார வச்சு அவளை தோக்கடிக்க போறேன். என் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என் பொண்ணு உனக்கு. எப்படி? உங்க மூளையே மூளை, சான்ஸே இல்லைன்னு. அப்போ உங்க பொண்ணு எனக்கு தான்றீங்க. அதுல உனக்கு என்னடா சந்தேகம்? இல்ல உனக்கு வேண்டாடா சொல்லு, உன் படத்தை நான் உன்கிட்டே கொடுத்துறேன். என்ன சொல்ற? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு அனுபவமாவே போதும். நீ புத்திசாலிடா. டேய் ரூபேஷ், அது நீ இப்படி வா. நீ எனக்கு இன்னொரு உதவியும் செய்யணும். சொல்லுங்கண்ணா, நீங்க சொன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரு சின்ன உதவிதான். நீ இப்ப தங்குற வீடு இல்ல, அந்த வீட்டை நீ எனக்கு வாடகைக்கு தரணும். ஐயோ அண்ணா, அது மட்டும் முடியாது. அடுத்த வருஷம் அமெரிக்கால இருந்து வர வரைக்கும் அங்கிள் பாத்துக்க சொல்லியிருக்காரு வீட்டை. அப்புறம் எப்படி? அங்கிள் வந்தா என்ன கொன்னுடுவாரு. டேய் அமெரிக்கால இருக்கிற அங்கிளுக்கு எப்படா இந்த விஷயம் தெரியும்? இங்க பாரு, அரண்மனை மாதிரி அப்படி ஒரு வீடு உனக்கு ஒண்ணு தேவையில்ல. உனக்கு தங்க ஒரு சின்ன ரூம் போதாதா? அது வந்து நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். உனக்கு நான் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டா வாடகையே வாங்கி தரேன். பணம் உனக்கு சும்மா கிடைச்சா வேணான்னுதா? அது வேணும். அப்போ நீ நாளைக்கு அங்க இருந்து வெளியே போயிடு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.